அன்பு ரகோபோத் சிபிஎம் நேயர்களே, கற்றவர்கள்தான் கற்றுக் கொடுக்க முடியும் என்ற வேதாகமத்தின் தத்துவ ரீதியான சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நல்ல நாளில் இந்தியாவில் எல்லா ஆசிரியர்களுக்கும் எமது மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். रघुबोध सीपीएम का जो सब्सक्राइबर सारे लोगों के लिए हम स्वागत करते हैं। खास करके इन दिनों में जो टीचर्स डे होने के कारण जो सीखा हुआ लोग सिखा सकते हैं, इसलिए इस टीचर डे का आपको स्वागत करते हैं। விவிலியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். जो पवित्र शास्त्र में यीशु प्रभु ने इसी प्रकार लिखा हुआ बोला है, जो मत्ती का सुसमाचार 11 का और 29 में, मेरे पास सीख लो। வேத புத்தகத்தில் பல இடங்களில் पवित्र शास्त्र में कई जगह में கற்றவர்களால் தான் திறன்பட கற்றுக் கொடுக்க முடியும் என்ற உண்மை வெளிப்படுகிறது. जो सीखा हुआ लोग ही जो सिखा सकते हैं, उसके बारे में अच्छा तरफ से लिखा हुआ है। நமது பாரத திருநாட்டின் 2வது குடியரசுத் தலைவராகவும் சிறந்த கல்வியாளராகவும் பல பெரிய பதவிகளிலும் இருந்த சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள்தான் இந்தியாவின் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. जो हमारे भारत देश का दूसरा जो प्रेसिडेंट था, जो डॉक्टर जो राधाकृष्णन, उनका जो जन्मदिन को ही जो टीचर्स डे करके मनाया जाता है। எத்தனையோ பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக இருந்த பின்பு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராகவும் அறிந்த பெருமை மிக்க பெரிய தலைவர் தனது எல்லா பதவிகளை விடவும் ஆசிரியர் பணியைத்தான் மிகவும் விரும்பினார். लेकिन कितना बड़े बड़े कॉलेज में और प्रोफेसर था, लेकिन इस प्रकार टीचर का काम करते थे और उसके बाद प्रेसिडेंट होकर था। लेकिन कितना बड़ा जो डॉक्टर का डिग्री लेने के बावजूद भी, लेकिन उसका जो हमेशा उसका इच्छा था कि जो हमेशा टीचर का एक काम करना उसका जो पसंद था। டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் திருத்தணியில் பிறந்தார். जो डॉक्टर सर्वपल्ली और राधाकृष्णन 1888 सितंबर महीना में और 5वां तारीख को जो आंध्र प्रदेश में रहने वाला जो திருத்தணி में जो जन्म हुआ। கிறிஸ்தவ மிஷன் பாடசாலைகளில் தனது ஆரம்ப கல்வியை துவக்கிய அவர் जो क्रिश्चियन का जो उनका जो पहला स्थिति को उन लोग स्कूल में पढ़ा किया। சென்னை பிரசிடென்சி கலைக்கல்லூரியில் BA MA போன்ற பட்டங்களை தத்துவத்தில் பெற்றார். चेन्नई प्रेसिडेंसी जो कॉलेज में BA और MA जो पढ़ा किया था। புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தில் தர்க்க சாஸ்திரத்தில் PhD பட்டமும் பெற்றார். जो फेमस हुआ जो चेन्नई जो यूनिवर्सिटी में BDH जो डॉक्टर का डिग्री भी वहाँ पर लिया हुआ है। உதவி பேராசிரியராக தனது பணியை துவக்கிய அவர் பேராசிரியராக புகழ்பெற்ற மைசூர் பல்கலைக்கழகம், கல்கட்டா பல்கலைக்கழகம், பனாரஸ் பல்கலைக்கழகம் போன்ற எல்லா பல்கலைக்கழகங்களிலும்
புகழ்பெற்ற பேராசிரியராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். जो कई जगह में जो वेस्ट बंगाल और कलकत्ता उस प्रकार बड़ा बड़ा सिटी में जो है जो अच्छे वो एक टीचर होकर एचएम होकर वो था. பின்னர் ஆந்திரா, டெல்லி போன்ற பல்கலைக்கழகங்களில் வைஸ் சான்சலர் துணைவேந்தர் அளவுக்கு உயர்ந்தார். उसके बाद जो आंध्रा और दिल्ली उसमें भी वो बहुत ऊंचा एक स्थिति में जो ऊंचा हुआ. உலகில் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். जो एक्सपोर्ट ऐसा एक कॉलेज में वो एक प्रिंसिपल होकर था. அமெரிக்காவின் புகழ்பெற்ற சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். अमेरिका में जो रहने वाला शिकागो वहाँ पर उस कॉलेज में वहाँ पर भी एक प्रिंसिपल होकर था. இவரது பேரறிவையும் இவரது பேராற்றலையும் கண்ட இங்கிலாந்தின் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இவருக்கு சர் பட்டம் வழங்கி கௌரவித்தார். इनका अच्छा समझ को देखकर जो इंग्लैंड देश वाले लोग जो सर ऐसा एक डिग्री देकर उनको ऐसा प्रतिष्ठित किया था. உலகில் உள்ள சுமார் 150 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. जो संसार में 150 देश वाले लोग जो उनको डॉक्टर का एक डिग्री दिया हुआ है. ரஷ்யா போன்ற சில நாடுகளில் அம்பாசிடர் தூதுவராக அவர் பணியாற்றினார். जो रशिया ऐसा देश में जो है अम्बासडर ऐसा एक सेवा भी किया है. இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றார். जो पहला भारत देश में जो एक साथ जो जब प्रेसिडेंट होकर था. பின்பு இந்தியாவின் 2வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். उसके बाद जो प्रेसिडेंट होकर वो अपना कामों को लगातार किया. ஜனாதிபதியாக பதவி வகித்த போதுதான் இந்திய அரசாங்கம் அவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கியது. जो प्रेसिडेंट ऐसा एक सीट में बैठने के बाद है जो भारत देश जो है उसको ऐसा एक भारत रत्ना करके एक अवार्ड भारत देश वाले दिए हैं. பதவியில் இருந்தபோது பாரத ரத்னா விருது பெற்ற முதல் நபர் அவர்தான். जो पद में रहने के समय में जो अवार्ड पाया हुआ पहला एक मनुष्य उन्होंने पाए हैं. பல நூல்களை ஆக்கியுள்ள இந்த பெரியவர் பல நூல் கட்டுரை ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். जो कई प्रकार पुस्तक पे लिखा हुआ है. 1962ஆம் ஆண்டு அவரது நெருங்கிய நண்பர்களும் முன்னாள் மாணவர்களும் உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும் என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர் மறுத்து விட்டார். जो 1972 में जो उनका जन्मदिन आया था उस समय में उनका सारे मित्र लोग मिलकर आपका जो जन्मदिन को मनाना है इसी प्रकार उन लोग मित्र लोग बोलने के कारण लेकिन वो डॉक्टर राधाकृष्णन जी जो उस मना कर दिया नहीं मनाना. திரும்பவும் அவர்கள் கட்டாயப்படுத்தி வேண்டிக் கொண்டபடியினால் எனது பிறந்த நாளை இந்தியாவின் ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். लेकिन और भी मित्र लोग बलवंत करने के कारण जो ठीक है ऐसा आपको मनाना है तो मेरा जो जन्मदिन को जो भारत देश का टीचर्स डे करके रखकर आप लोग मना सकते हैं. அப்படியாக 1962 இன்று வரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் நாள்
ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. उसी 3 से लेकर सितंबर 5वां तारीख को टीचर्स डे करके मनाया जाता है. ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக வீற்றிருந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர்கள் பிறந்த நாளில் இப்படி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுவது மிகவும் பொருத்தமானது தான். जो टीचरों को जो टीचर था लेकिन उनका जन्मदिन को जो टीचर्स डे करके मनाना अच्छा बात है. உலகில் எத்தனையோ பேருக்கு பலவிதமான பட்டங்களும் பதவிகளும் கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மேதையின் பிறந்த நாளை நாம் அனுசரிப்பது நல்லது தானே. कितने लोगों को जो पद और डिग्रियाँ दिया जाता है लेकिन इतना एक मेधा को जो उनका जन्मदिन का दिवस का दिन में जो टीचर्स डे मनाना कितना अच्छा बात है. உலகில் எல்லா மதங்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா ஞானங்களையும் ஆராய்ச்சி செய்து பயின்ற இந்த பெரும் மேதையிடம் ஒரு முறை सारे जो धर्म के बारे में जो अच्छा तरफ से सारे धर्म के बारे में सीखा हुआ जाना हुआ इस प्रकार एक डॉक्टर के पास आकर கிறிஸ்தவர்கள் நம்புகின்ற கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? कुछ लोग ऐसा आके सवाल पूछते थे. जो मसीह लोग जो प्रणाम करते हैं यीशु मसीह उनका जो जी उठा हुआ उसके बारे में अब क्या विचार करते हैं ऐसा पूछने लगे. உலகில் உள்ள எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி செய்து பயின்றவர்கள் அல்லவா நீங்கள்? लेकिन आप जो है सारे धर्म के बारे में आप जाना हुआ लोग जी इसलिए हम आपसे पूछते हैं கிறிஸ்தவர்களால் நம்பப்படுகின்ற உயிர்த்தெழுதல் உண்மையாக இருக்க முடியுமா என்று கேட்டார். जो मसीह का लोग जो विश्वास करते हैं यीशु मसीह जी उठा करके वो बात सच्चा हो सकता है क्या सब पूछने लगे. மிகவும் பணிவோடு பதில் கூறிய அவர் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் மிக தாழ்மையில் தோன்றிய இந்த மதம் இன்று உலகில் பல கோடி மக்களை ஆட்கொண்டிருக்கிறது என்று கூறினார். लेकिन डॉक्टर राधाकृष्णन जी कहा लेकिन ये सच हो सकता है. कारण यही है कि छोटा एक गांव में वैसा जन्म हुआ उस प्रकार उस बात अभी देखिए पूरा संसार में फैला हुआ है. ये तो सच बात हो सकता है ऐसा वो बोलने लगा. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லை என்றால் இத்தனை கோடி மக்கள் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு மதத்தை தழுவக்கூடுமோ? जो मसीह अगर जी नहीं उठने से इतना सारे संसार में इतना करोड़ लोग यीशु को पीछा कर सकते हैं क्या? என்னே அவரது ஞானம்! कितना अच्छा एक बुद्धि देखिए डॉक्टर राधाकृष्णन को. இந்த நல்ல நாளில் ஆசிரியர் மாணவர் நிலைகளை பற்றி நான் சற்று ஆராய விரும்புகிறேன். दिनों में टीचर्स के बारे में मैं कुछ वर्णन करने के लिए मैं चाहता हूँ. உள்ளபடியே ஆசிரியர்கள் சமுதாயத்தின் சிற்பிகள். जो सचमुच देखने से जो टीचर लोग जो है शिक्षक जो है और एक संसार के लिए एक बनाने वाला संसार को बनाने वाले लोग हैं. ஆசிரியர் என்பவர் பதவியில் இருக்கும்போது மட்டுமல்ல அவரது இறப்பு வரையிலும் அவர் ஆசிரியர் தான். जो टीचर्स या शिक्षक ऐसा बोलने से जो बत में रहने के समय मात्र नहीं है वो मृत्यु तक वो एक शिक्षक होकर रहता है. பிற பதவிகளை போலன்றி
ஓய்வு பெற்ற பின்பு கூட ஆசிரியர்களாகவே மதிக்கப்படுகிறார்கள். जो दूसरा पद के समान नहीं है, जो शिक्षक जो है, जो रिटायर होने के बाद भी वो टीचर का उस आदर मान ऐसे ही बुलाए जाते हैं. அரசும் ஆண்டுதோறும் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றது. जो सरकार भी प्रति साल उसको उसका जो अवार्ड देकर उनको खुशी दिलाते हैं. மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். தெய்வம் பெரியவர், தெய்வத்திற்கு முன்பாகவே குருவை வைத்துள்ளது. தெய்வத்தை விட மேலானவர்கள் என்று அல்ல, ஆனால் குருவின் ஆசிரியரின் முக்கியத்துவத்தை கூறுவதற்கே இந்த வரிசையில் தெய்வத்திற்கு முன்பாக அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். जो माता और पिता और गुरु, जो ये सब जो है ये पहला, उसके बाद परमेश्वर करके ऐसा तमिल में ऐसा बोला जाता है. ये क्यों ऐसा बोला जाता है? जो पहला परमेश्वर को इज्जत नहीं देता ऐसा मतलब नहीं है. जो उतना एक टीचर्स को उतना एक आदर मान रहता है करके दिखाने के लिए, लेकिन परमेश्वर का एक पहला स्थान है. இதை இன்னொரு வழியில் கூற வேண்டுமென்றால் மாதாவும் பிதாவும் குருவும் தெய்வமே என்று கூறலாம். और एक तरह से हम बोलने से माता और पिता गुरु ये तीनों परमेश्वर ही ऐसा भी बोल सकता है. இந்த ஆசிரியர் பதவி, இந்த கல்வி முறை ஆரம்ப கட்டத்தில் குருகுல சிஸ்டம் என்ற முறையின் அடிப்படையில் தோன்றியது. जो पहला जो है, जो टीचर्स का जो रूल्स एंड रेगुलेशन कैसा शुरू हुआ बोलने से गुरुकुला ऐसा सिस्टम में वो पहला शुरू हुआ था. ஆரம்ப கட்டத்தில் வராண்டா ஸ்கூல்ஸ் என்று கூறப்பட்ட ஆரம்ப பள்ளிகள், जो पहला स्थिति में जो वरंडा वो स्कूल होकर दिखा दिया था. பல நூற்றாண்டு காலமாக வளர்ச்சி அடைந்து இன்று டிஜிட்டல் வகுப்பறைகளாக மாறியுள்ளது. जो कितना सालों से अभी देखिए डिजिटल वर्ल्ड होकर ऐसा बदल गया है. சார்ல்ஸ் டார்வின் கூறியது போன்ற பரிணாம வளர்ச்சி. जो चार्ल्स डार्विन इस प्रकार बोल रहे हैं, कितना एक अच्छा एक पढ़ोती है. இப்படி ஒரு வராண்டா பள்ளியில் கல்வி பயின்றவர் என் தந்தை. मेरा पिताजी जो है, जो वरांडा ऐसा एक स्कूल में जो बड़ा हुआ मेरा पिताजी, அவர் மூலம் நான் அறிந்து கொண்ட உண்மை என்னவென்றால், उनका द्वारा मैं सीखा हुआ सच्चाई बात क्या है, ஒரு கிராமத்தில் एक गांव में பெரிய வராண்டா உள்ள வீட்டினை பள்ளியாக எடுத்துக்கொள்வார்கள். जो बड़ा एक वरांडा होकर दिखाई देता है, उस घर को एक स्कूल होकर ले लेते हैं. அங்கே எழுத்து படிக்க வரும் மாணவர்கள், वहाँ पर जो सीखने के लिए आने वाले जो स्टूडेंट्स जो है, பைகளிலோ சாக்குகளிலோ எப்படியாவது கொஞ்சம் மணல் கொண்டு வர வேண்டுமா. छोटा दैली में जो छोटा थोड़ा से रेती लेकर आने के लिए, इसका लेकर आने के लिए बोलते हैं. எல்லோரும் கொண்டு வந்த மணலை ஓரிடத்தில் குவித்து வைத்து அதன் மீது எழுதி படிப்பார்களாம். और सारे लोग जो लेकर आए हुआ उस रेती को नीचे डालकर उसमें लिखकर सिखाएंगे करके बोलते थे. அந்த காலத்து குருவுக்கு இருந்த மரியாதை மிக முக்கியமானது. उस युग में जो गुरु को इतना एक अच्छा इज्जत था, बहुत अच्छा इज्जत था. அந்த அந்த குரு நின்று கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கள் எவரும் உட்காருவதில்லை. जो गुरु गड़े होते समय में जो स्टूडेंट्स जो है कोई भी बैठेंगे नहीं. நடந்து செல்லும் பொழுது அந்த குருவுக்கு முன்னாக மாணவன் செல்ல விரும்ப மாட்டான். जो अगर गुरु चल के जाएगा तो उसके आगे जाने के लिए स्टूडेंट्स नहीं चाहता था. அப்படி தொடங்கப்பட்ட குருகுல சிஸ்டம் उसी प्रकार शुरू किया था गुरुकुला, ऐसा एक सिस्टम था. எத்தனையோ ஆண்டுகளாக உருமாறி
कितना सालों सालों से बदल बदल कर வளர்ச்சி அடைந்து बढ़ोतरी होकर இன்று நாம் காண்கின்ற நிலையை அடைந்திருக்கிறது. इन दिनों में जैसा दिखाई दे रहा डिजिटल अभी वैसा बढ़ोतरी हुआ है. மனிதன் உருவாக்கப்படும் இடங்கள் 2 என்று கூறுவார்கள். जो मनुष्य जो ठीक बनने का जगह 2 करके बोलते हैं. முதலிடம் தாயின் கருவறை, पहला जो जगह है जो माता का गर्भ का स्थान है. இரண்டாவது இடம் வகுப்பறை. दूसरा स्थान जो स्कूल में. அறிஞர்கள் மேதைகள் இருமுறை உருவாக்கப்படுகிறார்கள் என்று கூறுவார்கள். जो समझदार लोग जो इस प्रकार बोलते हैं जो 2 बार उन लोग बनाया जाते हैं, इस प्रकार बोलते हैं. Everything is created twice in the world. இந்த உலகில் எல்லாம் 2 முறை உருவாக்கப்படுகிறது. முதலில் வகுப்பறை, பின்பு உண்மை வாழ்க்கை. इस संसार में सारे लोग जो 2 जगह में उन लोग सृष्टि किया जाते हैं. पहला गर्भ में, उसके बाद स्कूल में. வகுப்பறையில் பயின்ற கல்வி जो स्कूल में सीखा हुआ उस पाठ வெளி உலகில் நன்மைக்காக பயன்படுத்தப்படுகிறது. जो संसार के लिए एक आशीष का होकर इस्तेमाल किया जाता है. வகுப்பறையில் எந்த ஜாதி மத இன நிற வேறுபாடுகளின்றி ஒரே அறையில் இருந்து பயிலும் மாணவர்கள் जो स्कूल में रहने वाले सारे स्टूडेंट लोग जो बिना जात इस प्रकार देखते हुए बिना धर्म देखते हुए उतना मिलजुल कर रहते हैं. வகுப்பறைக்கு வெளியேயும் இப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே கல்வியின் நோக்கம். जो जो उसका पाठ का एक ही विचार यही है कि जो बाहर भी इसी प्रकार रहना करके सिखाते हैं. இதை வகுப்பறை தத்துவம் என்று கூட கூறுவார்கள். जो एक जो है एक इस प्रकार सिखाते हैं. இன்றைய உலகில் इन दिनों में ஆசிரியர் மாணவர் நிலைகளிலும் உறவுகளிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. इन दिनों में देखने से टीचर लोगों का एक संबंध में प्रेम में कई प्रकार बदलावट दिखाई दे रहा है. அந்த காலகட்டத்தில் उन दिनों में டீச்சர் இஸ் த சப்ஜெக்ட், ஆசிரியரே ஒரு பாடம் என்று கூறுவார்கள். जो टीचर ही एक सब्जेक्ट ऐसा बोला जाता है. They are the mother and model of to others. जो माता का समान दूसरे लोगों को वैसा दिखाते हैं. ஆசிரியர்களும் ஒரு விதத்தில் மாணவர்களே. जो टीचर भी एक तरफ देखने से स्टूडेंट्स थे. அவர்களும் எப்பொழுதும் படித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும். और देखने से उन लोग मैं पढ़ गया हूँ ऐसा नहीं है, प्रतिदिन उन लोग पढ़ते रहना है. தான் கொண்டிருக்கும் தொழிலில் அர்ப்பணம், जो सिखाने वाला उस काम में एक अर्पण होना है, பொறுப்புணர்வு, एक रिस्पॉन्सिबिलिटी होना है, अकाउंटेबिलिटी, एक अकाउंटेबिलिटी होना है, கண்ணியத்தை காத்துக்கொள்ளும் மாண்பு, एक शुद्धता को देखना है. இவற்றையெல்லாம் ஆசிரியர்கள் தங்கள் தொழிலின் முக்கிய நோக்காக கொள்ள வேண்டும். ये सब जो है टीचर लोग हमारा जो बद का एक मुख्य विशेष बात है करके हमेशा विचार करना जरूरी है. பொதுவாக ஒருவரின் பதவியை வைத்துத்தான் அவரது குணநலன்களை மக்கள் மதிப்பிடுவார்கள். जो देखने से उनका स्वभाव को देखकर उनका सबको ऐसा हिसाब कर देते हैं. வாழ்வின் ஒழுக்கத்தை போதிக்கிற ஆசிரியர்கள், जो एक ग्रम को सिखाने वाला टीचर लोग, மாணவர்களின் வாழ்வில் பலபலமான அறிவுரைகளை வழங்கும் ஆசிரியர்கள், जो स्टूडेंट्स को कई प्रकार सिखाने वाला अच्छा बात सिखाने वाला टीचर लोग, தான் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. गुड टीचर लोग सारे लोग
एक नमूना होकर रहना है, वैसा ही एक कानून है। அதனால்தான் இந்த ஆசிரியர் பதவி நன்கு மதிக்கப்படுகிறது. इसलिए जो टीचर का जो पद जो है अभी भी आदर किया जाता है। பொறாமை இல்லாதவர்கள் ஆசிரியர்கள். जो ठाग नहीं होता है उन लोग टीचर लोग हैं। தன்னிடம் பயின்ற மாணவர்கள் உயர் நிலையில் வருவதையே விரும்புவார்கள். जो कुछ टीचर जो स्टूडेंट्स को सिखाया था, जो अपना स्टूडेंट जो है ऊंचा पद में आने से बहुत खुशी हो जाते हैं। இந்த பொழுதினும் பொழுதுபோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற கூற்றின்படி அந்த தாயை போல ஆசிரியரும் தன்னிடம் பயின்ற மாணவன் உயர் நிலையில் இருப்பதை கண்டு மகிழ்கிறார். जो जैसा माता अपना बेटा ऊंचा पद में रहने से कितना खुशी होती है, वैसे ही टीचर भी अपना स्टूडेंट जो ऊंचा पद में रहने के समय में वो खुशी होता है। நான் ஒரு கல்லூரியின் முதல்வராக இருந்த காலத்தில் मैं जो कॉलेज का एक प्रिंसिपल था, அந்த கல்லூரியில் பயின்ற பெரிய பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் விஞ்ஞானிகள் பெரும் தலைவர்கள் ஆகியோர்களை அழைத்து கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். जो उस समय में मैं आईएएस आईपीएस इस प्रकार बड़े बड़े पोस्ट में रहने वाले लोगों को बुलाकर आदर देने में मैं इतना खुशी था। பொறாமை போட்டிகளுக்கு அங்கு இடமே இல்லை. वहाँ पर एक डाग ऐसा कंपटीशन ऐसा एक वहाँ पर कुछ जगह नहीं था। பொறுப்புணர்வோடு நன்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு பொதுவாக மாணவர்களிடையே எப்பொழுதும் மதிப்பு உண்டு. जो रिस्पॉन्सिबिलिटी के साथ जो सेवा करता है या टीचर का काम करता है, उनको हमेशा एक ऑनरफुल रहता है। மாணவர்களும் we are preparing for the future என்ற நோக்கோடு பயில வேண்டும். जो स्टूडेंट्स भी हम सीखना है हमारा जिंदगी में करके, वो विचार के साथ उन लोग वहाँ पर रहना है। இன்றைய மாணவர்கள் நாளை சமுதாயத்தின் தலைவர்கள். आज जो स्टूडेंट्स लेकिन कल एक समाज में एक प्रधान होकर बदलेंगे। ஒன் மேன் ஒன் வேல்யூ, ஒரு மனிதன் எல்லா மனிதர்களைப் போல ஒன் மேன் ஒன் வேல்யூ என்ற டாக்டர் அம்பேத்கரின் கோட்பாட்டின்படி वन मैन वन वैल्यू, उस प्रकार जो डॉक्टर अम्बेडकर का उनका बात के अनुसार வகுப்பில் எல்லா மாணவர்களுக்கும் தான் ஆசிரியர் ஒரே மாதிரியாக பாடம் நடத்துகிறார். जो टीचर जो है सारे बच्चों को एक ही हिसाब से वो शिक्षक देता है। அதனை கருத்தோடும் கவனத்தோடும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் முன்னேறுகிறார்கள். जो ध्यान से सावधान से सुनने वाले लोग वो स्टूडेंट जो है अच्छा ऊंचा पद में आता है। அவற்றை கவனமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் जो வாழ்வில் தோல்வி வருகிறார்கள். जो ठीक से नहीं सुनता है, जो ठीक से ध्यान से नहीं रहता है, उस प्रकार स्टूडेंट जो है उनके जीवन में कई प्रकार हरावटों को पाते हैं। இன்றைய கல்லூரிகளிலும் பாடசாலைகளிலும் பெண்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று பல நிலைகளில் முன்னுக்கு வருவது இதற்கு ஒரு சான்று. इन दिनों में स्कूल में और कॉलेज में हम देखने से खास करके लड़कियां लोग पहला आते हैं, लेकिन ज़्यादा से ज़्यादा भाई लोग कम लेते हैं। ஒரு வகுப்பில் ஒரு நாள் एक दिन एक स्कूल में ஆசிரியர் தேர்வு எழுதிய பேப்பரை கொடுத்து மதிப்பெண்களை பிள்ளைகளுக்கு கூறிக்கொண்டிருந்த பொழுது एक बार ऐसा स्टूडेंट्स को अपना एक मार्क के बारे में बोल रहा था। 195 மதிப்பெண்கள் பெற்ற ஒரு பெண் ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தாள். 100 को 95 जब पाया हुआ एक लड़की जो है जो बिलक रोने लगा। ஏன் அழுகிறாய்? வகுப்பில் முதல் மதிப்பெண் 95 பெற்றிருக்கிறாயே,
என்று அந்த ஆசிரியர் அவளிடம் கேட்ட பொழுது जो टीचर ने उनसे पूछा, बेटे आप क्यों रो रहे हो? जो स्कूल में आप पहला मार्क लिया है, क्यों रो रहे हो? ऐसा पूछे। அந்த 5 மார்க்குகளும் எங்கே போனது என்று பெற்றோர்கள் என்னை கண்டிப்பார்களே என்று கூறினார். उस 5 मार्क पे कहाँ गया करके मेरा माता पिता लोग पूछेंगे, मैं क्या बोलूं करके वो रोने लगा। 10 மதிப்பெண்களுக்கு குறைவாக பெற்ற மாணவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று அந்த ஆசிரியர் கூறிய பொழுது जो टीचर ने बोला 10 मार्क से 100 का 10 मार्क से जो नीचा पाया वो लोग खड़े हो जाओ करके बोलने के समय में 2 மார்க் வாங்கிய மாணவன் எழுந்து நின்று சிரித்து கொண்டே இருந்தான். दो मार्क लिया हुआ एक लड़का जो है ऐसा खड़े होकर हंसते हुए था। ஆசிரியர் அவனை பார்த்து, உனக்கு வெட்கம் இல்லையா? 95 மதிப்பெண் பெற்ற பெண் அழுது கொண்டிருக்கிறாள், 2 மார்க் எடுத்து நீ சிரித்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்டார். जो टीचर ने इसी प्रकार सवाल पूछा, जो आपको शर्म नहीं है क्या? जो 95 मार्क लिया हुआ उस बहन जो है वो रोती है, लेकिन आप 2 मार्क लेते हुए अब हंसते हुए क्या बात है? आप क्यों, आपको शर्म नहीं है क्या? इसी प्रकार बोलने लगा। அப்பொழுது उस समय में அந்த மாணவன் उस स्टूडेंट्स जो है ஆசிரியரை பார்த்து, टीचर को देखकर 2 மார்க் தந்த உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று பதில். जो 2 मार्क दिया हुआ सर जी आपको शर्म नहीं है क्या? ऐसा सवाल पूछने लगा। 5 மார்க் வாங்கிய மாணவனை பார்த்து ஆசிரியர், நீ நன்றாக படி என்று கூறினார். जो 5 मार्क लिया हुआ उस स्टूडेंट्स को बेटा अच्छा से सीखना करके वो बोला था। அவன் அவனை பார்த்து, எனக்கு இது எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை சார், எனக்கு இது பெரிய மார்க் என்று கூறினான். वो लड़का ने कहा, सर जी इतना 5 मार्क मुझे कैसा मिला करके मुझे मालूम नहीं, लेकिन इतना बड़ा मार्क मुझे बहुत बड़ा है, ऐसा वो बोलने लगा। நாம் கண்கூடாக சாட்சியாக காண்பது, பொதுவாக கல்லூரிகளிலும் பாடசாலைகளிலும் நன்கு கவனத்தோடு படிக்கும் மாணவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். हम स्कूल में देखने से कई प्रकार अच्छे से ध्यान से समझ से जो सुनने वाले भाई बहन जो है उन लोग आगे आ जाते हैं। கல்வி ஸ்தாபனங்களிலும் ஆசிரியர்களிடமும் ஏராளம் குறைகள் இந்த காலகட்டத்தில் காணப்படுகிறது. जो स्टूडेंट से भी और टीचर से भी कई प्रकार कमियां दिखा दे सकता। இன்றைய சமுதாய சீர்கேட்டின் பிரதிபலிப்பாகவே நான் இவற்றை காண்கிறேன். लेकिन इन दिनों में समाज में इस प्रकार कुछ कमियां दिखाई देता है। கல்வி ஸ்தாபனங்களிலும் ஆசிரியர்கள் மத்தியில் கூட தகுதியற்றவர்களை பதவியில் உயர்த்துவதும் தகுதியானவர்களுக்கு நல்ல மதிப்பு அளிக்காததும் இந்த சமுதாய சீர்கேட்டின் குறைபாடுகள். संस्था में इसी प्रकार है, जो अच्छे पढ़े लिखे को आदर नहीं देते हैं, इस प्रकार कुछ कमियां घटियां को हम देखते हैं। ஆசிரியர் மாணவர் உறவில் ஏற்படுகின்ற விரிசல் கூட இந்த சமுதாய சீர்கேட்டின் பிரதிபலிப்பு தான். जो आज टीचर्स और स्टूडेंट्स के बीच में भी कई प्रकार खड़ावट आते हैं, ये सब कुछ ना कुछ कमियां घटियां हैं। எனவே நாடாளும் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் கல்வியாளர்களும் இதனை புரிந்து கொண்டு சமுதாய சீர்கேடுகளை களைய முன்வர வேண்டும். इसलिए बातों को समझकर क्या कमियां हैं करके देखकर उसको ठीक करने के लिए हम बड़े लोग जो हम आना है। இன்றைய மாணவர்களுக்கு आज का जो स्टूडेंट्स को நான் கூறும் அறிவுரையாக मैं आपको जो एक कुछ सलाह देता हूँ, நாளை மனம் வருந்தும்படி இன்று பிந்தி விடாதே. कल पश्चाताप करने के समान आज देर न करना। என்றும் வாழ்வில் இந்த சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை. हमेशा इस प्रकार एक जिंदगी नहीं मिलता है। கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி जो मिलने वाला
समय को நமது इस्तेमाल करके நமது பிறப்பு ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் हमारा जो जन्म ऐसे होने पर भी இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். हमारा जो मृत्यु जो है एक इतिहास होकर खत्म होना है। மீண்டும் ஒரு முறை इस प्रकार मैं आपको बता रहा हूँ। நல்ல நாளின் நல்வாழ்த்துக்களை எல்லா ஆசிரிய பெருமக்களுக்கும் கூறி விடைபெறுகிறேன். इस प्रकार एक अच्छा एक दिन को और एक बार सारे टीचर लोगों को मैं स्वागत करते हुए मैं समाप्त करता हूँ। प्रभु आपको आशीष करे।